சண்டே மதியானம் நம்ம ஸ்பெஷலாக லஞ்ச் பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு நானே பார்த்திங்கன்னா காலையில் சேமியா தான் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு. பாப்பா தூங்க வச்சுட்டு அதை முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்காட்ட சமைக்க போகலான்னு நினச்சேன். தம்பி வந்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தான். 2-3 மாதம் கழித்து வரானா. ஸோ அதனால் ரெண்டும் ஒரே டைமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ டாஸ்க் என்னென்னா சிக்கன் பிரியாணியும் கிரேவியும் நானே தான் பண்ணணும், தனியாக பண்ண போகிறேன். நான் என்ன நினச்சேன்னா யார்கிட்டையும் கேட்க வேணாம், நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்கெல்டன் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எந்த வீடியோ எதுவுமே பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஏன்னா பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டா தான் ஆகும். இல்லைன்னா அவளை தூக்கி வச்சுட்டு பண்ணால் ரொம்ப வேர்த்து போயிடுதா. என்ன தான் பண்ணாலும் தனியாக ஒரு ஃபேன் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி வச்சா ஃபுல்லாக அணைஞ்சிடுது, இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் தீயறிது. அதனால் டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் நான். இவ்வளோ மசாலா போடுறேன் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். அப்புறம் செஞ்சு முடித்து பார்த்தா தான் ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் தான் வந்துருந்துச்சு. ரொம்ப காரசாரமாலாம் வரல. இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு அவரோட ரெசிபி தான். அவர் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவார், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அதே மாதிரி ரெண்டுமே பண்ணியிருந்தேன். எப்படியோ எல்லாம் போட்டுக்கிட்டு மூடி வச்சுட்டு தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பார்த்தா நல்லா வேர்த்து போயிருந்தேன். சரி போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலையெல்லாம் சீவிட்டு ரெடி பண்ணிவிட்டு தம் வந்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேன். விசில் வந்துச்சா பாப்பா வந்து அந்த சத்தத்துக்கு முழிச்சுக்கிட்டு அப்புறம் அவளை வச்சுட்டே தான் ஓப்பன் பண்ணேன். கிரேவி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. பிரியாணி ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு, ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்துச்சு. தம்பி வந்தோடனே போட்டு கொடுத்துட்டேன். அவன் வந்தோடனே வந்துட்டு அவனோட வெப்சைட் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தான். அவனோட போர்ட்ஃபோலியோவும் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்துட்டு விஷுக்கு